பாருங்கள், தோட்டத்தில் மாம்பழம் மாமா அறுத்து கொண்டாந்து தட்டு நிறைய எடுத்துட்டாரு. 2 பேர் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே தாங்க மே மாதம் வந்தால் ஃபுல்லாக மாம்பழம் தான். இந்த ஊரே எட்டின வரைக்கும் மாந்தோப்பு மாம்பழம் தான். மாம்பழம் ஃபேக்ட்ரி இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் 3 ஃபேக்ட்ரி இருக்குது. மாம்பழ ஃபேக்ட்ரி, ஜூஸ் தயாரிக்கிறது. காலையில் கூட எல்லாம் அறுத்து அக்கா வீட்டிலேருந்து அங்கே தான் போகுது டிராக்டரில். ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு தான் பாருங்க. பொறுக்கி சாப்பிட்றாரு. எல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்குது தாத்தங்க. தாத்தா ஏதோ ஒன்று மாற்றி அறுத்துட்டாரு, கொஞ்சம் புளிக்குது இல்லை பாருங்க. மாம்பழம் வெளுத்து கட்டிகிட்டு இருக்காங்க. சாப்பிடுங்க வாங்க, மாம்பழம் சாப்பிட்லாம். இந்த சேனல் பார்க்குறவங்களாம் எங்கள் வில்லேஜுக்கு வந்துருங்க. மே மாதம் ஆனால் செம்மையாக மாம்பழம் சாப்பிட்டு போகலாம்.